ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, நம்ம வீரமங்கை வேலு நாச்சியார் தன் வீரத்தால் ஆங்கிலேயரை வெற்றி கொண்ட சிவகங்கை சீமையின் ராணியாக முடிசூட்டி கொண்ட வீர பெண்மணியே வேலு நாச்சியார் பிறந்த தினம் இன்று ஜனவரி 3. அவரை பற்றி நம்ம அறிய வேண்டிய முத்துக்கள் 10. ராமநாதபுரத்தில் அடுத்த சகாந்தி என்ற ஊரில் 1730 பிறந்தார். விஜய ரகுநாத செல்லத்துறை சேதுபதி மன்னரின் ஒரே மகளாவார். சிறு வயதிலே துணிச்சலும் எதற்கும் அஞ்சாத நெஞ்சமும் கொண்டிருந்தவர். கல்வி, விளையாட்டு, சிலம்பம், வாள்வீச்சு, ஈட்டி எறிதல், யானை ஏறுதல், குதிரைப்படை ஏறுதல் என அனைத்தையும் கற்றார். பல மொழிகளை கற்றார். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது மொழிகளையும் கற்றார். சிவகங்கை சீமனின் மன்னர் முத்துவடுகநாதரை 16வது வயதில் மணந்து பட்டத்து ராணியானார். வடுகநாதர் ஆற்காடு நவாப்புக்கு கப்ப கட்ட மறுத்தார். ஆங்கில படையின் உதவியோடு நவாப்பின் படைகளை சிவகங்கை மீது போர் தொடுத்தனர். காளையர்கள் கோவிலில் இருந்த மன்னரை கொன்று காளையர் கோட்டையை தங்கள் வசப்படுத்தினர். சின்னமருது பெரியனது தளபதிகளின் துணையின் நாடி தப்பிச் சென்ற ஹைதர் அலியின் உதவியை நாடினார் ராணி. அவரின் வீரத்தை வேகத்தையும் மிஞ்சிய ஹைதர் அலி அவருக்கு உதவினார். 7 ஆண்டு காலம் கோட்டையை விருப்பாச்சி கோட்டை, ஐயம்பாளையம் என இடம் மாறி மாறி முகமிட்டு ஆங்கிலேயர்களை அடித்து விரட்டத்தக்க தருமணம் பார்த்து கொண்டிருந்தார். ஆங்கில படையை அழித்து நவாப்பை வீழ்த்தி சிவகங்கை சீமையில் தங்கள் அனுமன் கொடியை மீண்டும் பறக்க விடுவேன் என்ற சபதமேற்ற தலைவாய் தாண்டவராயன் பிள்ளைகள் சேனாதிபதிகள் மருது சகோதரர்களை அழைத்து கொண்டு குறுநில மன்னர்களை ஒன்று சேர்த்து போராட்டம் பல இடங்களில் சென்றார். இப்படி இவர் தாக்கிய வீழ்த்த வேண்டுமென்ற உத்திகளை வகுத்தினார். 1780 ஹைதர் அலியின் படையை தலைமையேற்றி நடத்தி சென்றார். தன் படைகளை 3ஆக பிரித்து முன்னேறி தாக்கி வெற்றி வாகை சூட்டினார். விஜயதசமி என்ற சிவகங்கை அரண்மனைக்கு இருக்கும் ராஜராஜேஸ்வரி கோவில் பெண்கள் வழிபாடு நடத்துவது வழக்கம். வேலு நாச்சியார் அவரது மகளிர் படையும் ஆயுதங்களையும் ஆடைக்குள் மறைத்து கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக அரண்மனைக்குள் புகுந்து திடீரென தாக்குதல் நடத்திய கோட்டையை கைப்பற்றினார். சரித்திரம் புகழ் வாய்ந்த இந்த வெற்றிகளை போது இந்த வீரமங்கை 50வது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே ஆங்கிலேயரை வென்று முடிசூடிய ஒரு ராணி இவர்தான். ஆங்கிலேயரின் கொடியை இறக்கப்பட்ட அனுமன் கொடியையும் ஏற்றப்பட்டு சிவகங்கை அரசியாக பதவியேற்றார். இவரது ஆட்சியின் சிவகங்கை பல்வேறு வகைகளும் வளர்ச்சியடைந்தது. படைப்புகள் சிறந்த கோட்டையை சீரமைத்தார். விவசாயிகளுக்கு விரிவுபடுத்தினார். ஆறுகளையும் அகலப்படுத்தினார். கோவில்களை கட்டினார். வாய்க்கால்களை தோண்டினார். இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான புரட்சிக்கு விதியிட்டார். விவரங்களை வேலு நாச்சியார் உடல் நலம் குறைவதால் 60வது வயதில் 1996 மறைந்தார். இவரது பெயரால் 2008 தபால் தலை வெளியிட்டனர். சிவகங்கை சீமை என்றாலே நினைவில் இருப்பவரே வீர பேரரசி வேலு நாச்சியார். ஒரு வீட்டிற்கு பெண்மணி என்றோ, இம்மண்ணின் தலைவி என்றோ, ஒரு அரண்மனையின் அரசி என்ற செல்வத்தையும் காட்டினாலும் நம் நாட்டிலேயே தலை நிமிர்ந்து தமிழச்சியை வெற்றி பிடித்த பிராந்திய படைகளை தன் முன் மண்டியிட செய்த மறந்தாயே. இப்பெருமைகள் இந்த நாட்டின் இவருக்கு உண்டோ? பெண்மை காலத்தில் வாளேந்தி சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த எங்கள் வீரத்தை என்றும் உன் புகழ் வாழியவே வாழியவே. தேங்க்யூ.